நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். காலத்தினுடைய அருமை கருதி. ஓகே. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் பயணம் தோழர் ஜீவா அவர்களின் கனவு சிந்தனைகளோடு இலக்கிய பயணத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றே நாம் பார்க்கிறோம். இரவு நேரத்தில் 106வது அதிகாரமான இரவு என்கிற அதிகாரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, இன்றைக்கு திருக்குறள் முற்றோதல் செய்வதற்காக கடலூரில் இருக்கக்கூடிய கந்தசாமி மகளிர் கல்லூரியுடைய 1ஆம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடிய அருமை மாணவி வர்ஷா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இன்று பேசக்கூடிய பேச்சாளர், உரைப்பொழிவாளர் ஐயா திருவண்ணாமலையினுடைய மேலாள் கல்லூரி முதல்வர் வேள நெடுஞ்செழியன் அவர்கள் இணைய வேண்டும். ஆனால் காலச்சூழல் இணைய முடியாத பொழுது அவருடைய மாணவரை ஐயா அவர்கள் பரிந்துரை செய்து உடனடியாக நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் மாணவர் அவர்களுடைய விவரக்குறிப்பை படிக்கின்ற பொழுது மகிழ்வாய் நாம் இன்றைய நிகழ்வில் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை இணைத்திருக்கிறோம் என்கிற மன நிறைவு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு உண்டு. இன்றைக்கு உரைப்பொழிவால் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை ஆசிரியர் க ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வடமாத்தூரில் பிறந்த நம்முடைய பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் நடுநிலைப் பள்ளியில், அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலையில் இருக்கக்கூடிய பட்டறைக்காடு என்கிற பகுதியில் ஆசிரியராக பணியில் இருக்கிறார்கள். அவர் 1987 மூச்சு மாத இதழில் இடம்பெற்ற தேவையற்ற மது என்னும் கவிதை முதல் படைப்பாக வெளிவந்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து அந்த 1987 எழுத ஆரம்பித்த நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இரவு நேர தாலாட்டு, சித்திரம் என்கிற கவிதை தொகுப்பு, இரவு நேர தாலாட்டு என்கிற கவிதை தொகுப்பு, தேர்வில் வெற்றி பெற எளிய வழிகள் என்கிற 2009 வந்த படைப்பு, இப்படி தொடர்ந்து தன்னுடைய படைப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் திருவண்ணாமலையார் கோவில் ஒளிப்பேழை பாடல்கள் என்கிற ஆய்வையும் 2010 ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாது குறுந்தகழிலே பாடல்கள் எழுதியும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருக்கிறார்கள், அங்காளமா என்கிற பாடலை. அதே போல மலையனூர் அங்காளமா என்கிற பாடலை, அவர் எழுதிய பாடலை வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். தைப்பூச நாயகி என்கிற பாடலை கானா பாலா ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியிருக்கிறார்கள். குங்கும வாசம் என்கிற பாடலை ஐயா வீரமணி ராஜு அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்படி நல்ல கவிஞர், பாடலாசிரியர். தொலைக்காட்சியில் சந்தித்த வேளை என்கிற நிகழ்வை 2010 கலைஞர் டிவியில் 1 மணி நேரம் இவரிடம் திரு ரமேஷ் பிரபா அவர்கள் பேட்டி எடுத்திருக்கிறார்கள். பொதிகை டிவியில கருத்து யுத்தம் என்கிற தலைப்பின் கீழ் பேசி இருக்கிறார்கள். இவர் பெற்ற விருதுகள் சித்திரம் என்ற விருது கவிதைக்காகவும், இவருடைய சிறப்பு பணிக்காக சென்னை மெரினா ஃபைன் ஆர்ட்ஸும், தமிழஞ்சர் என்கிற விருது பாரதியார் தமிழ் மன்றம் வழங்கியிருக்கிறது. இன்னிசை கவிராயர் விருது வழங்கியிருக்கிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது கல்வி பணிக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. கவிச்சுடர் விருது புதுவை தமிழ்நாடு தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பாக விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அன்னை தெரசா விருது, கவி பெருமணி விருது, காமராஜர் விருது, திருவள்ளுவர் விருது என தொடர்ந்து பல்வேறு விருதுகளை பெற்ற நம்முடைய ஆளுமை பட்டிமன்றங்களில் அவருடைய இலக்கிய அரங்கமாக மாற்றி பெருமை சேர்த்த பெருந்துகையாளர். இவருடைய நேர்காணல் பல்வேறு இதழ்களில் குமுதம், ஆனந்த விடன், புதிய தலைமுறை, த இந்து, புதுவை பாமரன், பொற்காலம் என பல்வேறு இதழ்களில் வெளிவந்திருக்கக்கூடிய இவருடைய ஆய்வை பார்த்தால் அகத்தியர் மாமுனிவர் வழிபட்ட அபூர்வலிங்கம் வேட்டவளத்திலே ஆய்வு, மலைவாழ் மாணவர்கள் எளிய முறையில் தமிழ் கற்பது ஆய்வு, நீரின் சிக்கனமும் சிறுசேமிப்பும் ஆய்வு, தாய்மானவரின் வாழ்வியல் நெறிகள் குறித்த ஆய்வு, திருக்குறளில் பழமை அதிகார ஆய்வு, திருக்குறளில் எழுத்தும் சொல்லும் என்கிற ஆய்வு, 7 எண் திருக்குறளில் வாழ்வியல் தத்துவம் என்கிற ஆய்வு, இலக்கண இலக்கியங்களில் இனிய எழுத்துக்கள் ஆய்வு, இப்படி பல்வேறு ஆய்வுகளை செய்த இவர்கள்
20 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச தனிப்பயிற்சி அளித்து வருகிறார்கள். 10,000 ரூபாய்க்கு மேல் திருவண்ணாமலை மாவட்ட விடுதி மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற எளிய இலவச புத்தகம் வழங்கி இருக்கிறார்கள். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை மூலம் பள்ளி மாணவர்களுடைய பொருள், இப்படி பல்வேறு நிலைகளை இவர்கள் சிறப்பித்த சாதனைகள் ஏராளம் ஏராளம். தமிழ் எண் கடிகாரம் தயாரித்தல், தமிழ் தேதியும் ஆங்கில தேதியும் ஒரே மாதத்தில் பார்த்தல், 72 மணி நேர மகா சாதனை கவியரங்கம் கவிதைகள் என இவர் தொடர் நிகழ்வாக பல்வேறு நிலைகளில் சிறப்புக்குரிய ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஆளுமைகளே, தோழமைகளே, இன்றைய தினம் வள்ளுவ பெருந்தகையினுடைய அதிகாரமான இரவு என்கிற அதிகாரத்தை சொல்வதற்காக நம்முடைய அருமை மாணவி கடலூரில் இருக்கக்கூடிய கந்தசாமி மகளிர் கல்லூரியுடைய பெண்கள் கல்லூரியுடைய மாணவி ஆங்கில இலக்கியம் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய வர்ஷா அவர்கள் முற்றோதல் செய்வார்கள். ஐயா வீடியோ ஆன் பண்ணுமாங்க ஐயா? ஆமாங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வர்ஷா. நான் கடலூர் கந்தசாமி நாயுடு காலேஜ்ல முதல் வருஷம் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்க அதிகாரம் இரவு, அதிகாரம் 106. ஆரம்பிக்கட்டுங்களா ஐயா? அம்மா சொல்றாமா. இரக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர்பழி தம்பழி அன்று. இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரன். கரப்பில்லா நெஞ்சின் கடன் அறிவார் முன்னின்று இறப்புமோர் ஏயர் உடைத்து. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தோற்றதார் மாட்டு. கரப்பில்லார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. கரப்பிடும்பை இல்லாரைக் காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். இகழ்ந்தெல்லாது ஈவாரைக் காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஊப்பது உடைத்து. இறப்பாரை இல்லாயின் இங்கண்மான் ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. ஈவார்கண் என்னுண்டாம் தோற்றம் இருந்துகோள் மேவார் இலாக்கடை. இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானையும் சாலும் கரி. நன்றிங்க ஐயா. நன்றிடாமா. உங்க அப்பா அம்மா பெற்றோர் பெயர் சொல்லுங்கடாமா. ரம்யா லட்சுமி நாராயணன். லட்சுமி நாராயணன் ரம்யா இணையருடைய அருமை மகள் வர்ஷா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லுகிறது. குறிப்பாக உங்கள் கல்லூரியுடைய முதல்வர், தமிழ் துறையினுடைய பேராசிரியர்கள், ஆங்கிலத்துறையினுடைய பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துக்களை சொன்னதாக நாளைய தினம் கல்லூரியில் பதிவு செய்ய வேண்டும் என அன்பு வேண்டுகோளோடு இரவு என்ற அந்த அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருமாறு சமூக பணியால், திருக்குறள் பணியால் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் உரைப்பொழிவு தருவார்கள். ஐயா அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேட்குதுங்க ஐயா. விடிஞ்ச கச்சேரி தாம்பலத்தை பொடின்ற மாதிரி உடனே ஐயா எனக்கு வேற ஒரு பணிய சூழல்ல பேச முடியல, நீங்க பேசுங்க அப்படின்னு ஐயா கேட்கல. ஜெய்சங்கர் ஐயா கேட்கல. என்னன்னு கூட எனக்கு தெரிய வருகின்ற ஜெய்சங்கர் ஐயா நீங்க பேசுனது, ஜெய்சங்கர் ஐயா தொடக்கத்துல இருந்து பேசுங்க, நீங்க பேசுனது கேட்கல. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? இப்ப கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பெருமன்றத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இத சீரோடும் சிறப்போடும் ஒரு இரவாக இந்த திருக்குறளை முற்றோதலாகவும் உரையாடலாகவும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த அந்த மன்றத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னன்னா திருக்குறள் அப்படின்னாவே படிக்கணும், பொருள் படிக்கணும்,
அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாம் போய் ஒரு இரவும் திருக்குறளோடு பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக அழகா அற்புதமா இந்த மன்றத்தின் மூலயமா சொல்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுல போதும், அந்த நம்பர்ல போடு பாலாஜி. அதனால இரவு அப்படிங்கிற அதிகாரத்தை பேச சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே திருக்குறளில் எழுத்தும் சொல்லும் அப்படின்னு ஒரு ஆய்வு நிகழ்த்தியிருக்கேன். சுமார் ஒரு 15 ஆண்டுகள். திருக்குறளில் எழுத்தும் சொல்லும் அப்படிங்கிற ஒரு நூலை ஒரு 15 ஆண்டுகள் ஆய்வு செய்து திருவள்ளுவர் எத்தனை எழுத்தில் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எழுத்தா எண்ணி அதில் குறில் எத்தனை, நெடில் எத்தனை, ஒற்றை எத்தனை, ஆயுதம் எத்தனை, ஐகாரம் எத்தனை, அவகாரம் எத்தனை, என்ற எழுத்தை எத்தனை எழுத்தில் பயன்படுத்தினார், எத்தனை எழுத்தில் பயன்படுத்தவில்லை, இவ்வாறாக அந்த ஆய்வு மேற்கொண்டு திருக்குறள் எழுத்தும் சொல்லும் என்ற ஒரு நூலை பதிப்பித்தேன். அதற்கு பிறகு திருக்குறள் 7 சீரில் திருவள்ளுவர் எழுத என்ன காரணம், அந்த காரணத்தை அறிந்து 7 திருக்குறளை 7 திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலையும் பதிப்பித்திருந்தேன். இதுல என்னன்னா, இந்த திருக்குறள் அப்படின்னு ஒண்ணே திருக்குறள்ல இல்லாததும் இல்லை, திருக்குறள்ல சொல்லாததும் இல்லை. நீங்க எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் நீங்க எவ்வளவு பெரிய செய்தியை சொன்னாலும் ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி நான் நிகழ்த்திடலாம். கற்றதனால் ஆய பயனன்கொள் வார் அறிவான் நற்றால் தொழாரேனின், அவ்வளவுதான். என்ன நீ படிச்ச அப்படின்னு கேட்கறத அந்த அழகா ஒரே குறள்ல சொல்லி முடிச்சிருவாங்க. இப்ப நமக்கு வந்து இரவு அதிகாரத்துல இரவுனா பிச்சை எடுத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள். இப்ப இரவு அந்த உகரம் வரும்போது பாத்தீங்கன்னா அது உணவும் எடுத்துக்கலாம், உயிர் வாழ்தலும் எடுத்துக்கலாம். இப்ப இறந்து இறக்க இறத்தக்க காணின் கரப்பின் அவர்பழி தம்பழி அன்றுன்னு ஒரு முதல் குறளை கொடுக்கிறார். இந்த முதல் குறளுக்கும் கடைசி குறளுக்கும் ஒரு ஒற்றுமையை சொல்லுவார். இறப்பான் வெகுளாமை வேண்டும், நிரப்பிடும்பை தானே சாலும் கரி. இந்த முதல் குறளுக்கும் 10வது குறளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை சொல்லுவார் வள்ளுவர். இப்போ இறந்து கேட்கத்தக்கவரை கண்டால் அவரிடம் இறக்க வேண்டும். இப்போ பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் இல்லை என்று ஒப்புவானாலாம், சொல்லிட்டான்னு சொன்னா அவருக்கும் பழி தமக்கும் பழி என்று. என்கிட்ட இருக்குது இல்ல, இது ரெண்டு சொல்லலைன்னா அவருடைய மனம் வந்து எப்படி மாறும் என்பதை ஒரு சொல்லிட்டு, அப்போ வறுமை வந்தா அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடறான் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அந்த 10வது குறளை சொல்றாரு பாருங்க. இறப்பான் வெகுளாமை வேண்டும், நிரப்ப இடும்பை தானே சாலும் கரின்னு. இறப்பவன் எவரிடத்திலும் சினம் கொள்ளாத இருக்க வேண்டும். அவன் வந்து அடைந்துள்ள வறுமை துன்பமே அவனுக்கு வந்து மிகப்பெரிய அறிவை புகுட்டு விடும். ஒரு மிகப்பெரிய ஆளுமைய மிக அழகா சொல்லக்கூடியது வந்து அனுபவம் தான். அந்த வறுமையே வந்து அவனை அழகா அவனுக்கான அறிவை புகுட்டி விடுன்னு சொல்லும் போது, வறுமை வந்தால் பழி வரும், பழி வந்தால் அதுக்கப்புறம் சினம் கொண்டிடுவான், தானாக அந்த சினம் வந்துவிடும் அப்படிங்கிறத அந்த 2 குறளுக்கும் ஒப்புமை பண்ணுவார் அந்த இரவு அதிகாரத்துல. இந்த மாதிரி சொல்ற வள்ளுவர் வந்து அதுக்கு முன்னாடி நல்குறவுன்னு ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். நல்குறவுனா வறுமை. அதுக்கடுத்து வறுமை வந்தாவே பிச்சை எடுத்துருவான். இதுதான் ஒரு வாழ்வியல் படிநிலைகளை மிக அழகாக அந்த அதிகாரம் நம்ம எதுக்கு வச்சுக்கிறாருன்ற மாதிரி நினைக்காம அதுல இந்த பாருங்க, இது வந்து பொருள் அதிகாரத்துல வைக்கிறார். இப்போ பிச்சை எடுப்பவர்கள் பொருளாகவும் எடுக்கலாம், உணவாகவும் எடுக்கலாம். அப்ப வாழ்வியல் பொருளை நோக்கித்தான் அவர்கள் பயணிக்கிறார் என்பதை மிக நுட்பமாக வள்ளுவர் வந்து பொருள் அதிகாரத்தில் இந்த இரவை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இரவல்ல, முழு நிலவு பௌர்ணமியில் பேசுகிறோம் என்பதுதான் ஒரு செய்தி. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்பம் ஒருவருக்கு இரத்தில் இறந்தவை துன்பம் உறா வரின். அப்போ அந்த இறந்து கேட்ட பொருள் கூட துன்பம் வராமல் கிடைக்குமானால் அது கூட பிச்சை எடுத்து கூட கஷ்டப்படாம கிடைச்சா போதுமே, அவ்வாறு இரத்தலில் இன்பம் என்று சொல்லத்தக்கதாகும். அதுல கூட நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதுல எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கொண்டால் அந்த இரவு வந்து நமக்கு இன்பமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அவர் நிறுத்துறாரு.
அடுத்த குறள்ல போகும்போது, கரப்பில்லா நெஞ்சின் கடல் அறிவார் கடன் அறிவார் முன்னின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து. அப்படின்னா, ஒளிப்பு இல்லாத நெஞ்சும் கடமை உணர்ச்சியும் உள்ளவரின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்பதும் ஓர் அழகு உடையதாகும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. ஒளிப்பு இல்லாத நெஞ்சும் கடமை உணர்ச்சியும் உள்ளவரின், கடமை உணர்ச்சி, ஒருத்தர் வந்து பிச்சை கேட்டா கொடுத்துடணும் அப்படின்னு அந்த கடமை உணர்ச்சி உள்ளவரின் முன்னே நின்று இறந்து பொருள் கேட்கும் ஒரு அழகும் உடையதாகும். எப்படியும் அந்த ஆற்றுப்படுத்தல் நம்ம இலக்கியங்கள்ல சொல்ற ஒரு செய்திய ரொம்ப அழகா நுட்பமா வள்ளுவர் வந்து கையாண்டிருக்கார். அடுத்து பாத்தீங்கன்னா, இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேர்ந்தார் மாட்டு. அப்ப அந்த இரத்தலும் ஈதலே போதும் அப்படிங்கிற சொல்லும் போது, உள்ளத்தை மறைத்து கூறும் தன்மையினை கனவிலும் அறியாதவரிடத்தில் இறந்து கேட்பதும் பிறருக்கு கொடுப்பதே போன்று சிறப்புடையது. இப்போ மனசளவுல நீங்க வந்து யாருக்கும் துன்பம் செய்யாத இருத்தலே மிகப்பெரிய தர்மம் அப்படிங்கிற ஒரு செய்திய, உள்ளத்தை மறைத்து கூறும் தன்மையை கனவிலும், கனவுல கூட அறியாதவரிடத்தில் இறந்து கேட்பது, அதாவது அறிமுகம் இல்லாதவர்களுக்கு பிச்சை கேட்கறது, பிறருக்கு கொடுப்பது போன்ற சிறப்புடையது. அதை எப்படி கொடுக்கணும், அந்த கொடுக்கிற பாங்கை சொல்லுகிறார். அடுத்து, கரப்பிலார் வையத்து உண்மையால் கண் என்று இறப்பவர் மேற்கொள்வது. ஒருவர் முன் நின்று இறப்பவர் அந்த இறத்தலை மேற்கொள்வது எப்படிப்பட்டதான்? உள்ளதை இல்லை என்று ஒளித்து கூறாத நன்மக்கள் உலகத்தில் இருப்பதால் தான். ஏன் இது அழகா கம்பர் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த கோசலை நாட்டுல ஏன் வறுமையே இல்லை அப்படின்னு போது, அந்த கொடை, அந்த வறுமை இல்லாததுக்கு காரணம் அங்க இருப்ப கொடையை வந்து அவ்வளோ என்னது அவ்வளோ பொருள் வளம் நிறைந்த நாடு அப்படிங்கிறத சொல்லும் போது சொல்லுவார், அதுதான் உள்ளத்தை ஒலிக்கும் துன்ப நிலை இல்லாதவரை கண்டால் இறப்பர் வறுமை துன்பம் எல்லாம் ஒருவருக்கே கெடுமா. அதை எப்படி கெடுக்கும், ஒலித்து வைக்காம இவ்வளவுதான் இருக்குதா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றத அந்த ஒரு அழகா சொல்ற ஒரு நுட்பம். இகழ்ந்து உள்ளது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உடைத்து. இது பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா சொல்ற ஒரு விஷயத்தை பாத்துங்க. இகழ்ந்து இல்லாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுக்குள்ளே உவகை அடையும் தன்னுடையதாகும். எந்த ஒரு திட்டாமையும் சொல்லாமையும், சரி அவர் வந்துட்டாரு, அவருக்காக கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, அவர் போயிடுவார், அப்படி சொல்ற அந்த உள்ளம் மகிழ்வு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவர் சொல்றாரு. இகழ்ந்து இல்லாமல் பொருள் கொடுப்பவரை, இப்ப திட்டாம கொல்லாம கொடுத்துடணும், சரி போ அப்படின்னு கண்டால் இறப்பவரின் உள்ளம் மகிழ்ந்து உள்ளுக்குள்ளே உவகை அடையும், சந்தோஷம் அடையும். அதுதான் உவகைன்னு சொல்றார். தன்மை உடையதாகும். அந்த மனம் வந்து அவ்வளோ மென்மையான ஒரு தன்மை உடையதாகும் அப்படிங்கிறத வள்ளுவர் மிக நுட்பமாக அதில் சொல்லுகிறார். இறப்பாறை இல்லானின் ஈர்க்குன்மா ஞாலம் மரப்பாவை சென்று தற்று. இப்ப இறப்பவர் இல்லையானால் இப்பெரிய உலகில் இயக்கம் மரத்தால் செய்த பாவை கயிற்றினால் ஆடப்பட்டு சென்று வந்தாற் போன்றவையாகும். இப்போ 2 உலகங்களை சொல்லுவார், அதாவது அருளுலகம் பொருளுலகம், இரவு பகல், இந்த மாதிரி நன்மை தீமை. இப்ப 2ஐயும் ஒப்பிட்டு சொல்லும் போதுதான் எது என்று குறிப்பாக அறிதல் போல இவர் சொல்லுகின்ற அந்த செயலை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வறுமை என்று ஒன்று இருந்தால் இறப்பவர் இல்லையானால் இப்பெரிய உலகத்தினுடைய இயக்கமே இல்லாம போயிடும். இயக்கம் மரத்தால் செய்த பாவை போல், இந்த மர பொம்மை மாதிரியே எல்லாரும் மனசு இதுவாயிடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றார். ஈவார்கண் என் உண்டாம் தோற்றம் இறந்துகோள் மேவார் இலா அக்கடை. இதுல பொருள் இல்லை என்று இறந்து அதை பெற்றுக்கொள்ள விரும்புவர் இல்லாத போது பொருள் கொடுப்பவர் என்ன புகழ் உண்டாகும், அதுதான் சொல்றாரு பாருங்க. உங்கள்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, அந்த செல்வத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த பயனும் இல்லை, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வை பிராட்டி ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு பெரிய மன்னன் ஒரு பெரிய அறிவாளி இருவர்களும் இருப்பார்கள், அவர்களிடம் இருக்கின்ற அறிவையும், ஒரு ஆசிரியன் தன்னிடம் உள்ள அறிவையும், ஒரு மன்னன் தன்னுடைய பொருளையும்
மற்றவருக்கு கொடுத்து மகிழ்வில்லை என்றால் அவன் சந்ததியற்று போகிறான்னு ஒரு பாடல்ல பதிவு பண்ணுவாங்க அபைப்பிராட்டி. என்னன்னா இனி வரும் சந்ததி, அவனுடைய சந்ததி இருக்காது, அந்த பொருள் கொடுத்தலின் மூலமாகத்தான் அவனுக்கு சந்ததி நிலைக்கும் என்ற ஒரு பதிவை அவர் சொல்லுகிறார். இப்படி சொல்லுகின்ற அவர் பொருள் இல்லை என்று இறந்து அதை பெற்றுக்கொள்ள விரும்புவர் இல்லாத போது, அது பெற்று நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, பொருள் கொறுப்பவரிடத்தில் என்ன புகழ் உண்டாகும், அவருக்கு என்ன புகழ் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இறப்பான் வெகுளாமை வேண்டும், கோபம் கொள்ளக்கூடாது, நிறப்பிடும்பை தானே சொல் சாலும் கரி அப்படின்றார். இறப்பவன் எவனிடத்திலும் சினம் கொள்ளாது இருக்க வேண்டும். எல்லார் மாதிரியும் ஒருத்தர் மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சரி, அப்படி சினம் கொள்ளாம இருக்கணும். அவன் அடைந்துள்ள வறுமை துன்பமே அவனுக்கு அருவி புகட்டும் சான்றாக அமையும். வறுமைன்னு ஒண்ணு வந்துட்டாவே அவனுக்கு அதுவே அந்த அனுபவ அறிவை புகட்டி விடும் அப்படிங்கிறத இரவு அதிகாரத்தின் மூலம் மிக அற்புதமாக நமக்கெல்லாம் ஒரு திருக்குறளை 10 திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவ பெருமானையும் இந்த தமிழ் பெருமன்றத்தையும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியர் பெருமகனார் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கவும். அன்பான தோழமைகளே, கேக்குதா? கேட்குது. தர்மபுரியிலிருந்து கேட்குது. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இரவு என்ற இந்த அதிகாரத்தை முழு நிலா காயும் இரவில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இரவு இரவல்ல, இது வறுமை, இது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை. போன அதிகாரத்துல வறுமையை பத்தி சொன்னார். வறுமை உள்ளவன் என்ன செய்வான்? வறுமையை போக்கிக் கொள்வதற்காக யாரா இடத்துல போய் சென்று கேட்பான். அப்போ அவனுடைய கௌரவம் எல்லாம் குலைஞ்சி பிச்சை எடுக்கிற நிலைக்கு வர்றான். ஒரு அதிகாரத்துல வள்ளுவருக்கு ரொம்ப கோபம் வருது. ஏ கடவுளே, நீ நாசமா போ, பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் இந்த உலகை படைத்தவனே, நீ என்னத்துக்கு இருக்கிற? நீ கெட்டு அழிஞ்சு போ, நீ அழிஞ்சு பொழஞ்சோரா போ, நலிந்து நாசமா போ. இந்த கோசல நாடு அயோத்தி நகரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அங்கு வள்ளல்களே கிடையாது. ஏன்னா வறுமையே கிடையாது. வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையார். வன்மைனா வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மையுடையவர்கள் யாருமே அந்த நகரத்துல அந்த நாட்டுல கிடையாது. ஏன்னு சொல்றார்? வாங்குகிறவன் எவனும் இல்லை. ஏன்னா எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் எய்தலாலே இல்லாரும் அங்கில்லை, உடையார்களும் இல்லை மாதும். இல்லை என்று சொல்பவரும் இல்லை, இல்லை என்ற சொல்லை உலகில் இல்லையாக வைப்பான நம்ம பாரதி. இல்லை என்பவனும் இல்லை, உடையவன் என்பவனும் இல்லை, எல்லாம் சமமா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அமைக்க வேண்டும் என்பதற்காக 2500 ஆண்டுகளுக்கு முன்னே நம்முடைய வள்ளுவர் பெருமான் ஒரு சிந்தனையை விடுகிறார். அப்போ வறுமையை விளக்கமாக பேசிவிட்டு அடுத்தது வறுமையுடையவன் பிச்சை கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறானே, அந்த கொடுமையை, அந்த துன்பத்தை இந்த 10 குறள்களிலே சொல்லுகிறார். அப்போ பிச்சை கேட்கிறவன் அதை வழங்கக்கூடிய தகுதி உடையவன் முன்னால் சென்று கேட்க வேண்டும். அவன் அதை மறைத்து இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகும்? அந்த பழி பிச்சை கேட்பவனுக்கு கிடையாதுங்க. பொருள் வைத்திருக்கிறான் பாரு, அவனை சேரும். தம் பழி என்று பிறர் பழி. தனக்கு வந்த பழி அல்லது, தான் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அது நான் செய்த குற்றம் அல்ல, இது சமூகம் செய்த குற்றம். அப்ப பொருளுடைய யாருடைய தவறு? யார்தான் பழியை தவிர கேட்பவனுக்கு பழி இல்லை. என்ன அழகா சொல்லல முதல் குறள்ல, ரொம்ப அழகா சொல்றாரு. அங்க வள்ளுவன் ஒரு மிகப்பெரிய சமூக விஞ்ஞானி. அவன் வள்ளுவன் சமூகத்தை அப்படியே அலசி ஆராயறான்.
வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டான். பிச்சை எடுக்கின்ற நிலைக்கு வந்து விட்டான். அப்படி வந்தவனுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல், துன்பமும் இல்லாமல் லகுவாக அவனுக்கு பிச்சை கிடைத்து விட்டால் அப்ப அவனுடைய உள்ளம் எப்படி படும்? மகிழ்ச்சி அடையும். அதை கண்டு ரசிக்கிறான் பாருங்க. அந்த இறங்கத்தக்க நிலையுடைய இறந்து கேட்கின்றானே, அவனை பார்த்து அவன் அடைகின்ற மகிழ்ச்சியை பார்த்து இந்த வள்ளுவன் எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் பாருங்கள். இன்பம் ஒருவருக்கு இரத்தல், இறந்தவை துன்பம் உறா அறிவரின். துன்பம் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல் பொருள் இவனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அவன் அடைகிற இன்பமே இன்பம். அந்த இன்பத்தை கண்டு நம்ம வள்ளுவ பெருமான் இன்பம் அடைகிறார், நம்மையும் இன்பமடைய வைக்கிறார். கரப்பிலா நெஞ்சின் கடன் அறிவார் முன் நின்று இறப்பு மோர் ஏயர் உழைத்து. அதுல ஒரு அழக பாக்குறாரு. பிச்சை எடுப்பது இழிவானது, அதை கொடுக்கிறது உயர்வானது, கொடுக்க மறுப்பது அதை விட இழிவானது. ஆனா கொஞ்சம் கூட ஒளிவு மறைவின்றி தன்னிடத்தில் உள்ள பொருளை ஒருவனுக்கு கொடுப்பது நம்முடைய கடமை. இல்லை என்று கேட்பவனுக்கு இல்லை என்னாமல் கொடுப்பது தன்னுடைய கடமை. அப்படி தன் முன்னால் நின்று கேட்பவர்களுக்கு கொடுக்கிறான் பாருங்க, பெறுகிறான் பாருங்கள். குரல் வரவில்லை. கண்டிப்பா அந்த அந்த ஐயா முடிக்க போகும்போது அந்த குரல் வந்துடும், பயம் வேண்டாம். வந்துட்டாங்க. அவன் கவிஞர் ரவீந்திர பாரதியாவுக்கு அந்த முடிக்க போற சமயத்துல ஏதோ நெட்வொர்க்ல இருந்து அவருக்கு செக் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுதான் ஏதோ சதி நடக்குது. ஏதோ சதி நடக்குது, அவருக்கு மட்டும் நடக்குது. கரெக்டா முடிக்க போகும்போது வச்சிருவாங்க. எனக்கு தெரியும், அப்படி கட் ஆயிடுச்சுன்னா முடிக்க போறாருன்னு அர்த்தம் ஐயா. அதாவது தருமபுரியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நல்லா கேக்குது. அது வந்து பேசுங்க கவிஞர் ஐயா, ரவீந்திர பாரதி ஐயா பேசுங்க. இருங்க. பாரதி சொல்லுகிறான், ஒரு கட்டுரை இடத்துல சொல்றான், ஒருத்தன் வந்து பிச்சை கேக்குறான். இந்த படித்த கனவான்கள் இருக்கிறாங்க பாருங்க, சட்டை மேல் சட்டை கால் சட்டை போட்டு அதை உள்ள விட்டு அப்படியே டை கட்டி அப்படியே காலில் வந்து பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடிய பெரிய மனிதர்கள், இந்த கற்றறிந்த கவிஞர ஒண்ணு கேட்கல. உங்களுக்கு மட்டுமா பேசுவது? அதான் வள்ளுவர் சொல்றாரு. என்னது என்ன சொல்ற பாருங்க, இகழ்ந்து ரெண்டு ஒரே பொருளுடைய இரு சொற்களை சொல்றார். இகழ்ந்து எள்ளாது, இகழாது எள்ளி நகைக்காமல் கொடுப்பவரை கண்டால் அந்த பெறுபவனுடைய என்ன மனித நியாயம் பாருங்க. அந்த பொருளை பெறுகின்றவன் மகிழ்ந்து உள்ளம் மேலும் மகிழ்கிறதாம். ஒரு உயர்ந்த பெருமை பொருள் போய் கேட்கிற, கேட்கும் போது உனக்கு கோபம் வரக்கூடாது. அப்படி கோபம் வந்து கேட்டான் ஒரு சாமியார். அதுக்கு நம்ம தமிழ் பெண் என்ன சொன்னா தெரியுமா? கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவ, இல்லடா கோபம் உனக்கு, நீயே பிச்சை எடுக்கிற, பிச்சை எடுக்கிற கோபம் என்ன?
கோபம் வரக்கூடாது. காரணம் அவன் அடைந்த வறுமையே அதற்கு சான்று என்று சொல்கிறார். இப்படி 10 குறளிலும் வறுமையையும் இந்த என்பதையும் வள்ளுவர் நம்மை உணர்ந்து புரிய வைத்து இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வைக்கிறார். அதனால்தான் 20ஆம் நூற்றாண்டுல 10ஆம் நூற்றாண்டிலே கம்பன் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வள்ளுவர் வெளியிலே வந்து கனவு காண்கிறார். அப்படி கனவு கண்டவனுக்கு இதை மாற்றி அமைக்க முடியும், பசி இல்லாத வறுமை இல்லாத ஒரு உலகத்தை கட்டமைக்க முடியும் என்று காரல் மார்க்ஸ் உருவெடுக்கிறார். அவர் படைக்கிறார். அதை மாமேதை லெனின் அதை நிகழ்த்தி காட்டுகிறார். இதெல்லாம் அறிவியல். வள்ளுவன் தொடங்கி நம்முடைய லெனின் வரை இதெல்லாம் இந்த சமூக விஞ்ஞானத்தை வள்ளுவரிலிருந்து நம்ம தொடங்க வேண்டும் என்று கூறி என்ன இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். முற்றோதல் செய்த அந்த மாணவி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் சுருக்கமாக சொன்னாலும் பளிச்சுன்னு சொல்லி கருத்துக்களை சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய கலை இலக்கிய குழுவுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை ஐயா சிவசுப்ரமணியன் அவர்களுக்கும் இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் இதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக தோழர் சிவசுப்பிரமணியம் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவி வர்ஷா ஆங்கிலம் படித்தாலும் தமிழன் அருமையாக உச்சரித்து முற்றோதல் செய்தார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து உரைப்பொழிவாளர் ஆசிரியர் ஜெய்சங்கர் ரொம்ப சரளமா ஆற்றொழுக்கா உரைப்பொழிவு நிகழ்த்தினார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த ஏன் இல்லாம போகுது, ஒருத்தங்கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லாம போகுது காரணம் என்ன அப்படின்னா தனி உடைமை கொடுமைதான். தனி உடைமை வந்த பிறகுதான் எப்ப முளைச்சதோ தனி உடைமை அப்ப இருந்து ஒரு சிலருக்கு இல்லாம போச்சு, வறுமை வந்துட்டு. ஒரு இடத்துல மட்டும் செல்வம் குவியுது, இன்னொரு இடத்துல செல்வம் துப்புரவா இல்லாம போயிருது. இந்த நிலைதான் இருக்கக்கூடாது என்று நமது வறுமை மிக பலருக்கு, ஒரு சிலருக்கல்ல மிக பலருக்கு வறுமை நிறைய பேருக்கு தான். 80% பேர் வறுமையில தான் இருக்காங்க. தனி உடைமை தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு. உணவு ஒருத்தனுக்கு இல்லாட்டாலும் போதும், இந்த உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு கோபப்பட்டு சொல்றாரு. அதான் அவரு ரவுத்திரம் பழகுனே சொல்லி இது பண்ணதுல கோபப்பட்டு சொல்லுகிறாரு. இதுல 1வது குறள் இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர்பழி தம்பழி என்று. ஆமா, ஒருத்தன் வந்து யாசிக்கா, அவருக்கு கொடுக்காட்டு யாசிப்பும் பழி இல்ல, கொடுக்காதவன் மேலதான் பழி விழும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கவிதையெல்லாம் பார்த்திருக்கேன். பார்வையற்ற ஒருவன் யாசித்துக் கொண்டே வந்தான். அவனுக்கு எந்த ஒரு பொருளுதவியும் கிடைக்கவில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, கேட்டவர்கள் எல்லாம் காது கேளாதவர்களாகவே செவிடர்களாகவே இருந்து விட்டார்கள். என்ன காது கேட்டா ஏதாவது கொடுக்கணும் இல்ல, ஆனா அந்த ஒருத்தரும் பொருள் கொடுக்காதனால அவங்களை செவிடர்கள் என்றே சொல்லக்கூடிய ஒரு புது கவிதையெல்லாம் இருந்திருக்கு. இதுல என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் வந்து இரத்தலும் இன்பமே அழகே அப்படின்லாம் சொல்றாரு. இன்பமே அழகே. அதனாலதான் இங்க நிறைய பேரு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனா அது வந்து ரொம்ப கொடுமைதான். அது திருவள்ளுவர் ஏதோ அதாவது இல்லைன்னு சொல்லாம கொடுத்தா அது இன்பம் தான், அழகுன்னு சொல்லுதாரு. அடுத்து கரப்பிடும்பை இல்லார் 6வது குறள். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லா ஒழுங்கு கெடும்.
கொடைத்திறன் உள்ள நல்லோரால் வறுமையின் கொடுமை முற்றிலும் அற்று போகும். போன அதிகாரம் நல்குறவுன்னு வறுமையை பற்றி சொன்னார்ல, அந்த நல்குறவு வறுமைக்கு இந்த இந்த குறள் தான் தீர்வாகவே இருக்கிறது. இந்த குறள் தீர்வாக இருக்கிறது. அந்த 10 குறளுக்கும் தீர்வு இந்த குறள். அடுத்து கடைசி பாட்டு, கடைசி குறள். இறப்பான் வெகுளாமை வேண்டும், நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி. பொதுவா இறப்பவன் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இதுல. ஏன்னா கெஞ்சித்தான் கேட்க வேண்டியிருக்கும். கேட்கக்கூடியவங்க கடன் கேட்கறவங்கனாலும் சரி கெஞ்சித்தான் கேட்க வேண்டியிருக்கும். ஆனா பொதுவா கூரை வீட்டுல வசிப்பவர்கள் ஏழையா இருந்தாலும் சரி, ஏழை விவசாயியா இருந்தாலும் சரி கொடுப்பாங்க. ஆனா காரை வீடு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது கல்லஞ்சக்காரர்களாக இருப்பார்கள். இதுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். விவசாயிகள் அறுவடை களத்துல யாரு கேட்டாலும் சரி நெல்லை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாரி வாரி வளையிக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். ரொம்ப அருமையான அவங்கள மாதிரி குடைத்திறன் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் தான் கொடுக்கக்கூடிய பண்புகள் உள்ளவர்களாக திகழ்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சாத்தூர் கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவி வர்ஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மிகவும் அருமையாக உச்சரித்த அந்த 10 குறள்களுமே சிறப்பாக செய்தார்கள். அதேபோல் இன்று உரைப்பொழிவு நிகழ்த்திய ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் ஐயா சொன்னது போல சுருக்கமா சொன்ன, அதாவது சுருக்கமா சொன்னா கூட ரொம்ப சிறப்பா சொன்னா. உண்மைதான். அதாவது இதை பிச்சை எடுக்கக்கூடிய நம்ம எப்படி விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அது உண்மைதானே. ஏதாச்சும் ஒரு நல்ல செய்திகளா இருந்து ஒரு பொருள் சேர்க்க போறோம், எல்லாம் வாங்க போறோம்னா அதை நம்ம விலைக்கு சொல்லுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பிச்சை எடுக்கிறதுன்னு இருக்கு, அந்த இதை நம்ம விலைக்கு சொல்லி வேண்டியதில்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க. சுருக்கமா சொன்னா அப்படித்தான் சொல்ல முடியும். இந்த 10 குறளுமே வேற விலைக்கு சொல்வதற்கான அர்த்தங்கள் இல்லை. அதே மாதிரி ரவீந்திர பாரதி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, வள்ளுவர் ஒரு சில கட்டங்களில் தெய்வத்தை, அதாவது ஆண்டவனை, இறைவனை கூட பழிக்கக்கூடிய தன்மையில கூட ஒரு சில குறள்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். இந்த குறளை பொறுத்த மட்டும் நான் வள்ளுவரையே சொல்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது. எப்படின்னா, இந்த பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட்ல முதல் குறளில் இருந்து 7வது குறள் வரைக்கு ஒரு பொது உடைமை சிந்தனையை, ஒரு பொது உடைமை கருத்தை, அதாவது எல்லாருக்கு ஏதிலும் இருப்பதை கொடுப்பது இன்பம் உண்டாகும் என்றே சொல் தோழா. அவன மாதிரி யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க எல்லாம் வறுமைப்பட்டு கிடக்கிறவங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதே மாதிரி வறுமை இருந்தா கூட இருப்பவர்களும் கொடுக்க வேண்டும், அதை பெறுவரும் இன்பத்தோடும் வாங்க வேண்டும், புகழோடு இருக்க வேண்டும் சொல்லி அந்த 7 குறளுமே அந்த பொது உடைமை சிந்தனையையும், இல்லாமை கருத்துக்களை, இல்லாமை பொருள் இல்லாமல் வாழக்கூடிய தன்மையில் இருக்கிற மக்களுக்கு உதவி புரிய வேண்டும். அது எப்படியெல்லாம் இருக்கணும், அது இன்பமாகவும் இருக்கும், புகழாகவும் இருக்கும், அப்படிப்பட்ட தன்மையாக இருக்கக்கூடியது அந்த 7 குறளும் இருக்குது. இந்த 8வது குறளும் 9வது குறளும் தான் பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 8வது குறள் இறப்பார இல்லாயின் ஈர்கண்மா ஞாலம் மறப்பாவை சென்று வந்தற்று. இறப்பவன் இல்லை என்றால் இப்பெரிய குளிர்ந்த உலகம் பொறிக்கயிற்றால் அசைந்தாடும் மரப்பம்மை போல உயிரின்றிருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? அப்ப இறப்பவன், அதாவது பிச்சை எடுக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் கொடுப்பறதுக்கு அவன் சந்தோஷமா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி அதை பிச்சை எடுக்கிறது இருக்கணும்னு சொல்லி ஒரு வலியுறுத்தி சொன்ன மாதிரி இந்த குறள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அது மரப்பொம்மை போல ஆகிடுவான். இல்லைன்னா இப்ப என்ன, மரப்பொம்மை போல அது வாட்டுக்கு இருந்து போது பிச்சை எடுக்காதவனே பிச்சை எடுக்கக்கூடிய தன்மையில மக்கள் இல்ல, அந்த நாடு சுவிட்சமா இருக்குது, வளர்ச்சியா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. இதை மரப்பொம்மைக்கு வந்த கயத்துல வந்த மாதிரி சொல்றது அப்ப இறப்பவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மையில சொன்ன மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் அடுத்த குறளுமே இருக்கு. ஈவார்கண் என்னுண்டாம் தோற்றம் இறந்து கோல் மேவார் இலாக்கடை. இறந்து பெறுகின்ற ஆசை உள்ளவர் இல்லாமல் போனால்
கொடுப்பவருக்கு என்ன கொடுப்பவர் இறந்து போவெல்லாம் எப்போதும் இவர் கொடுக்காட்டா இருக்கிறாரு. இவர் வந்து நல்லபடியா இருந்துட்டு போவார். அப்ப இறப்பவன் இல்லைன்னா இதுல வந்து என்ன இருக்கு? அப்ப நான் வந்து அந்த நாடு நல்லா இருக்கு, நல்லா வளர்ச்சி பெற்றுட்டா, வறுமை இல்லாத உலகை படைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தன்மையில இருந்துட்டு போலாம். அந்த 2 குறளுமே இந்த இரவு அதிகாரத்துக்கு என்னை கேட்டா கொஞ்சம் சரியில்லாத ஒரு தன்மையான குறளாக இருக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, "இறப்பான் வீழாமை வேண்டும், நிறப்பிடும்பை தானேயும் சாலுங்கரி." இதுவும் அதைத்தான் சொல்லுது. அதாவது இறப்பவன் சினங்குலாம் ரைட்டு. இறப்பவன் சினங்கொள்ள மாட்டான். அவன் சினங்குனா அவன் எப்படி குடுப்பான்? அவனது வறுமை துன்பமே அவன வந்து ஈன்பது சான்றாக அமையும்ன்னு சொல்றாரு. அப்ப இதையுமே வந்து வறுமையில இருக்கிறவன், இறந்து இறந்து பொருள் வாங்கக்கூடியவன், பிச்சை எடுக்கிறவன் இருக்க வேண்டும். இந்த உலகத்துல அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்ற மாரி இந்த 3 குறளுமே இருக்குது. மற்ற குறள் அந்த 7 குறள்னு பார்த்தீங்கன்னா, முதல் 7 குறள்னு பார்த்தீங்கன்னா, பொதுவுடைமை சிந்தனை. அதாவது யார் யார்ட்ட பொருள் நிரம்பி இருக்கிறதோ, அவர்கள் குடுத்து உதவ வேண்டும். வறுமைப்பட்டவர்கள் எதுவும் தயக்கக்கூடாது. அப்படி வாங்குறதெல்லாம் நல்ல இன்பம் தான், புகழ் தான் அப்படின்னு சொல்ற மாரி அமைந்திருக்கு. இந்த 3 கடைசி 3 குறள் தான் வந்து இந்த இரவு என்ற அதிகாரத்துக்கு எனக்கு கொஞ்சம் ஒத்து வராத சிந்தனையாக இருக்கின்றது. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஐயா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஐயா இ- கவிஞர் இ- சொல்லுங்க. இதுக்கு ஆனா நான் அவருக்கு சாத்தூராருக்கு ஒத்துழைன்னு சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஆமா சரி ஆமா சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தான் நல்லா சொல்லுவீங்க, சொல்லுங்க. சாத்தூராருக்கு அன்புள்ள சாத்தூரார் அவர்களே, உங்களுடைய இனிய உள்ளம் சிறந்ததுதான். ஆனால் வள்ளுவன் ஒரு பெரிய கவிஞன். அவர் ஒரு அறத்தை சொல்லக்கூடிய ஒரு அறிஞன் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த கவிஞனும் கூட. அவர் காலத்து சமூகம் தனி உடைமை சமூகம். பொருள் உள்ளவர்களும் பொருள் இல்லாதவர்களும் இருக்கக்கூடிய சமூகம். ஒரு பக்கம் வசதி படைத்தவர்களும், இன்னொரு பக்கம் ஏராளமான வசதியற்றவர்களும் வறுமையில் வாடுபவர்களும் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் கொடுக்கிறவன் இல்லைன்னா, இந்த சமூகத்தில் இறப்பாரை இல்லாயின் ஈர்ங்கண்மா ஞாலம் குளிர்ந்த இந்த பெரிய உலகத்தில் இறப்பவர்களே இல்லாது போய்விட்டால், கொடுக்கிறவன் பூரா கொடூரமான ஆளா மாறி இறப்பவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறதாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமா இருந்தால், அப்ப அந்த கருமிகள் இருக்கிறாங்களே, லோபிகள், உலோபிகள், எச்சகையில காக்கா ஓட்டாதவன், அவன் தானே இருப்பான். அப்ப அவன் மரக்கட்டைக்கு சமம். அப்படிப்பட்டவர்கள் இறப்பவர்களுக்கு ஒன்று ஈயாத செல்வம் படைத்தவர்கள் மட்டுமே இந்த இறப்பவர்களை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு செல்வம் படைத்தவர்களவே இருக்கக்கூடிய அந்த காலம் என்பது அந்த அப்படிப்பட்டது என்பது கயிற்றால் இயக்கக்கூடிய மரப்பாவிகள் வருவதும் போவதுமாக இருப்பதை போலன்னு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இந்த உலகத்தை ஒரு பகடி பண்றார். இறப்பாரை இல்லாயின் ஈர்கண்மா ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. ஒரு மரப்பாவை இப்படியும் இப்படியும் போய் வர்ற மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, எப்படி இறப்பார் இல்லாம போயிடும்? ஒரு சமத்துவம் அல்லாத சமூகத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இறப்பவர்கள் எப்படி இல்லாம போயிடும்? இந்த பொருள் படைத்த கொடியவர்கள் அவர்களை அண்ட விடாமல் துரத்துகிற பொழுது அவர்கள் யாரும் இல்லை. அப்ப இவர்கள் மரப்பாவை போன்றவர்கள். கவிஞரே 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 கவிஞர் திடீர்னு காஷ்மீர் போயிடுறாங்க, தருமபுரி விட்டுட்டு. தோன்றது இணையம் வந்து இல்லாமல் போனார். அப்போ ஒரு இணையத்தை நாம நீ சமத்துவமற்ற டெண்டர் எடுத்தா தான். சமத்துவ சமூகத்தில் எல்லோருக்கும் பொருள் இருக்கும்போது அவன் ஏன் போய் கேட்கணும்? அப்ப கேட்கவில்லை என்றால் பொருள் பொருள் கொடுக்கிறவங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? ஒரு பெருமையும் கிடையாது. அதைத்தான் ஒரு கற்பனையா சொல்றாரு வள்ளுவர். அப்புறம் தான் மறுபடியும் யதார்த்த உலகத்துக்கு வர்றார்.
யதார்த்த உலகத்துல பிச்சை எடுக்கிறவரையும் பார்க்கறாரு, பொருள் கொடுப்பவனையும் பார்க்கறாரு. அப்பா உனக்கு வறுமைதான், வறுமை துன்பம் மிக்கதுதான், கோவப்படாதப்பா. கோவப்பட்டா எப்படிப்பா அவன் பொருள் தருவான் உனக்கு? உனக்கு இருக்கிற வறுமையே அதுக்கு சாட்சியா இல்லையா? தயவு செஞ்சு கோவப்படாத. அவனை போய் அண்டி கேட்டு ஏதாவது வாங்கு. அப்ப அதான் செய்ய முடியும். வறுமையில் இருக்கிறவனுக்கு என்ன செய்ய முடியும்? பொருள் கொடுத்தால்தான். அந்த சமூக நிலையை வைத்து வள்ளுவர் பின்னி பார்க்கிறார். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ரேவதி தோழர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றுதல் செய்த மாணவி லட்சுமி நாராயணன் ரம்யா மகள் வர்ஷா, தாய் தகப்பன் ரெண்டுடைய முன்னெழுத்துக்களையும் வச்சிருக்காங்க. அந்த வர்ஷாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரைப்பொழிவு செய்த ஜெய்சங்கர் ஐயா அவர்களை பற்றி நீங்கள் முன்னோட்டமாக சொல்லும்போது அவர் இத்தனை படிச்சிருக்காரா அப்படின்னு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த இரவு என்ற அதிகாரத்தின் மூலமாக பிச்சை எடுக்கிறது நல்லதா கெட்டதானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வருது. இதுக்கு ஒரு 2 உதாரணம் நான் சொல்றேன். இப்போ சாத்தூர்ல நாங்க பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆளு வந்து கேட்பாரு, 10 ரூபா குறையுது பஸ்ஸு, அந்த ஊருக்கு போகணும், நான் பஸ் டிக்கெட்டுக்கு 10 ரூபா குறையுது கொடுங்கன்ட்டு. அப்போ எங்க சார் சொல்லுவாரு, அந்த ஊருக்கு தான் நாங்களும் போறோம், வாங்க நாங்க உங்களுக்கு முழுசா டிக்கெட்டை எடுத்துடுறோம் அப்படி சொல்லுவாப்ப அந்த ஆள் ஓடிடும். இருக்காது, பார்த்துருக்கோம் நான் இதே மாதிரி. அடுத்து 2வது, நாங்க சின்ன குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறோம். வறுமையான சூழல்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள் தான் எங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வராங்க. கூலி வேலை செய்யறவங்க, காட்டுலையும் வெயில்லையும் வேலை செய்யறவுடைய பெற்றோர்கள், அடுத்து கரிமருந்துல வேலை செய்யறவங்க, தீப்பெட்டி ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, பட்டாசு ஆபீஸ்ல வேலை செஞ்சு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகள் படிக்க வரும்போது அவங்க வாங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு 1 ரூபா 2 ரூபான்னு தந்திருப்பாங்க. அதே வசூல் பண்றதுக்கு சில நல்ல அலங்காரமா பொம்பளைங்க வந்துருவாங்க. 25 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். இது மாதிரி தங்கச்சி அங்க குழந்தை பத்திருக்கா, தெருவில் கிடக்கா, காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு இந்த பிள்ளைகள்கிட்ட வந்து வசூல் பண்ண வருங்க. நான் அந்த வகுப்புல இருந்தா அந்த பொம்பளை கொடுக்கவே நான் விட மாட்டேன். வந்து சொல்லுவா, எச்சமாமாட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்பா. எச்சமாமாட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன்னா அவங்க கொடுப்பாங்க, வாங்கிட்டு போ. இது எங்க குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு 1 ரூபா 2 ரூபா தாராங்க, அதை வாங்கி உனக்கு கொடுக்க இங்க வழி கிடையாது, போய்கிட்டே இரு அப்படின்றேன். இது இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அரசாங்கத்துல நிறைய வழி இருக்குது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மாசம் மாசம் ரூபா தருது, நல்ல சத்துணவு தருது, எல்லாமே செய்யுது. அப்ப அவ அதை பயன்படுத்திக்கிறான். அப்ப திருவள்ளுவர் காலத்துல இந்த மாதிரி பிச்சைக்காரர்களும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நான் இந்த குழந்தைகளுடைய மையமா வச்சுதான் அதுக கொண்டு வர 1 ரூபா 2 ரூபாயும் இவ விடுங்கிட்டு போயிட்டான்னா அதுக என்ன செய்யும் அப்படிங்கிறதுனால இதுக்காக நமக்கு சாபம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு நான் பிள்ளைகளை கொடுக்காதேங்கன்றுவேன். காரணம் என்ன, அவ சின்ன வயசுக்காரி, உழைக்கலாம், நல்லா ஏதாவது ஒரு வேலை பார்த்து கஞ்சி குடிக்கலாம். ஆனா அப்படி செய்யாம நோகாம வந்து வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்ட்டு இந்த இரவு என்ற அதிகாரம் சொல்லும்போது, அப்ப பிச்சை எடுக்கிறது நல்லதா கெட்டதா, பிச்சை போடுறது நல்லதா கெட்டதானே ஒண்ணும் தெரியல. ஒரு பல போட்டோகளை கையில வச்சுட்டு வந்துருவாங்க, நாங்க அங்கங்க அந்த இதுல நடத்துறோம், நீங்க கொடுங்க, பழைய துணி கொடுங்க, அது கொடுங்க இது கொடுங்கன்னு. நாங்க புது துணியே வாங்கி தந்துக்கிறோமா, நீங்க போங்க அப்படின்றோம். அப்ப பிச்சை எடுக்கிறது உரிமையான உண்மையான ஆளுகளை பார்த்து, கண்ணு தெரியாதவங்க கூட ட்ரெயின்ல எல்லாம் பார்க்குறோம், கடலை மிட்டாய் விற்கிறாங்க, பேனா விற்கிறாங்க, ஏதோ அந்த வித்து 2 அவங்க பிச்சைன்னு கேட்காம வாங்கிக்கிறாங்க. அப்ப சமுதாயத்துல இந்த மாதிரியும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய ஆதங்கம் தான். மன்றம் என்ன நினைத்தாலும் சரி, நான் என்னுடைய கருத்தை தான் சொன்னேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. ஒரு நிமிஷம் ஐயா மணிமாறன். ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்கய்யா. நீங்க சொல்லுது சரிதான் டீச்சர். அதனாலதான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுங்கள் அப்படின்னு சொல்லுதாங்க. பிச்சை இடுறதுக்கும் ஒரு காரணம், சரியான காரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிய நவநீத கிருஷ்ணன் சாரு ரொம்ப விவரமான ஒரு போல இருக்கு. கிராம நிர்வாக அதிகாரியா வேலை பார்த்ததுனால ரொம்ப விவரமா செயல்படுறாங்க. நன்றி, அவ்வளவுதான். அவங்க நம்மகிட்ட காசை வாங்கினது நேர கடைக்கு தான் போவாங்க சார், குடிக்கிற கடைக்கு போயிருவாங்க. அதான் சரிதான் சரிதான். நல்ல செயல் நல்ல செயல்.
அவன் 10 ரூபா தான் அவன் எதிர்பார்க்கறான். 10 பேர்கிட்ட 10 ரூபா வாங்கினானா அவனுக்கு 100 ரூபா சேர்ந்துரும். சாயங்காலம் ஆனா அவன் போற கடையே வேற கடையா ஆயிரும். அதுக்காகவே அப்படி சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸுக்கு தான் போறோம், வா ஃபுல் டிக்கெட் நான் எடுக்கிறேன் அப்படிம்பாப்ல. அதை நான் கண்கூடா பார்த்திருக்கேன் நிறைய ஆள்களை. நன்றி தோழமையே. ஐயா மணிமாறன் ஐயா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற சான்றோர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு இரவு என்ற அதிகாரத்திலே திருக்குறள் முற்றோதல் மற்றும் உரைவிளக்க அந்த நிகழ்ச்சியில இந்த ஒரு புது அறிஞர்கள் அவையில் நான் அறிமுகமாவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய பெயர் முனைவர் அரங்கன் மணிமாறன். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் ஒரு முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி அரசு மேல்நிலைப் பள்ளியிலே பணியாற்றி வருகின்றேன். இதில் முக்கியமாக நான் கலந்துக்கிறதுக்கு காரணம் வேலை நெடுஞ்செழியன் ஐயா, என்னுடைய பேராசிரியர். திருவண்ணாமலை கல்லூரியிலே நான் அவருடைய மாணவராக பயின்றவன். அதுக்கப்புறம் நம்முடைய உரை விளக்கம் தந்த ஐயா அவர்கள் என்னுடைய ஆசிரியர் தோழமை, அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். திருக்குறள் முற்றோதல் செய்த மாணவி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஐயாவுடைய மாணவன் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறுகதை நூல்கள், உரை நூல்கள், கவிதை நூல் என்று 8 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். விவேக சிந்தாமணி, ஆத்திச்சூடி உரை உட்பட 8 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வந்துருவோம். இரவு அப்படின்றது இரத்தல், யாசித்தல், பிச்சையேற்றல் அப்படின்றது இருக்கு. இந்த பிச்சையேற்றல் அப்படின்றது காலம் காலமாக பல்வேறு பரிமாணங்களை பெற்று வருகின்றது. இப்போ பெரும்பாலும் பிச்சைக்காரங்களை நிறைய பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கு. ஏன்னா வறுமை ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு முகநூல்ல கூட பார்க்குறோம். நல்ல சினிமா துறையில இல்லை பெரிய துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு பெரிய உடம்பு சரியில்லாமல் போயிட்டு திடீர்னு ஒரு பெரிய மருத்துவ செலவுக்கான பெரிய தொகை தேவைப்படும் போது அவங்க அந்த முகநூல் போன்ற இதுலலாம் கூட பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த மாதிரி சில புகைப்படங்கள் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய அதே துறையில் இருக்கிறவங்களோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ ரசிகர்களோ அவளுக்கு அந்த மருத்துவ உதவிக்காக உதவிகளை பண உதவிகளை நிறைய செய்யறதை நம்ம பார்க்கணும். பிச்சை ஏற்றல் எங்கெங்கெல்லாம் இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. பேருந்து நிறுத்தத்துல இருக்கு, சிக்னல்ல இருக்கு, கோயில்கள்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுல பிச்சை ஏன் கேட்கறாங்க? இவங்க உழைச்சி பிழைக்க கூடாதா அப்படின்னா நம்ம சொன்னோம்னா, இறைவனே வந்தா கூட பொய் சொல்லிதான் பிச்சை எடுப்பாங்க. இப்ப கர்ணன் கிட்ட போயிட்டு கவச குண்டலத்தை வாங்கினதா இருக்கட்டும், அவனுடைய அறங்களை, தர்மங்களை எல்லாம், புண்ணியங்களை எல்லாம் வாங்கும் போதும் கூட பொய் வேஷத்துலதான் போயிட்டு எல்லாருமே பிச்சை ஏற்று பண்றாங்க. அப்ப இறைவனே இருந்தா கூட பொய் சொல்லிதான் பிச்சை ஏற்பான். இப்போ நம்ம விலங்கினங்கள் இருக்கு, மனிதர்கள் இருக்கிறோம். ஒரு விலங்கினம் இன்னொரு விலங்கினத்திற்கு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுவதும், தாய் எல்லாத்துலேயுமே தாய்மை குஞ்சுகளுக்கு அது தன்னுடைய வாழ்க்கையை தக வைத்துக் கொள்ளுகிற வரையில் உணவை ஊட்டுவது இயல்பா நடக்குது. இப்ப மனிதர்கள்ல ஒருத்தன் பணக்காரனாகவும் இருக்கிறான், ஒருத்தன் ஏழையாகவும் இருக்கிறான். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலையில் குடிசை கட்டி பொன்னான உலகு என்று பெயரும் வைத்தால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். அப்போ படைக்கப்பட்ட உலகத்துல பணக்காரனும் இருக்கான், ஏழையும் இருக்கான், இரவு பிச்சை எடுக்கிறவனும் இருக்கிறான். ஆனா நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு முழுமையாவும் சொல்ல முடியல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மனிதம் அப்படின்றதுதான். ஒரு மனிதன் வாழ்வது, உழைப்பது, பிழைப்பது, பொருள் சேர்ப்பது எல்லாமே அதனுடைய முக்கியமான தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னா இல்லாதவர்களுக்கும் வறியவர்களுக்கும் கொடுத்து உதவுதான் அப்படின்னு சொல்றோம். இல்லறத்தினுடைய மாண்பு அப்படின்றது மிகப்பெரிய துறவிகளுக்கும் கொடுத்து வாழ்றதுதான் இல்லறத்தாருடைய பெருமை அப்படின்னு சொல்றோம். அப்போ துறவிகளை விட இல்லறத்தார்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூட சொல்றாரு. அப்போ இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள், பணம் படைத்தவர்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கும்போது இந்த திருக்குறள் சொன்ன மாதிரி இறப்பது கூட ஈவதே போன்றதாகும். இல்லாதவங்களுக்கு கேட்கிறான், இல்லைன்றான், அவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா
அந்த பிச்சை ஏற்றல் கூட கொடுப்பதை போன்ற சமமானது அப்படின்றான். அது இருந்தா பரவாயில்லை, அப்ப பரவாயில்லை அப்படின்றான். ஆனா இதுல எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மைத்தன்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. உண்மையாவே அவங்களுக்கு வந்து வறுமையா, பசியா, தேவையா அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஏன்னா பொய் சொல்லி பிச்சை ஏற்று வேற மாதிரியான செயல்பாடுகளுக்கு அவங்க பயன்படுத்தும் போது, இல்ல இதுல வந்து உழைக்காமலே வந்து இப்படி ஒரு பொருள் கிடைக்குது நம்மளுக்கு. இப்ப திருவண்ணாமலை இன்னைக்கு நிறைநிலா நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிரிவலம் போற எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா துறவிகள் இருக்கிறாங்க, பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வந்து ஒரு இரக்க குணம் ஏற்படும். கோயிலுக்கு அங்க போறாங்க, மலை சுத்துறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இல்லாதவர்கள் வறுமையுற்றவர்களுக்கு பார்க்கும்போது, இப்ப நான் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில உதவும் கரங்கள் அமைப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு போனா நிச்சயமா நான் வந்து என்னால இயன்ற ஏதாவது ஒரு பொருள் உதவிய வந்து நான் குடுத்துட்டு தான் போவேன். ஏன்னு கேட்டா, அந்த குழந்தைகளை பராமரிப்பற்ற குழந்தைகளை, முதியோர்களை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பா வந்து அது இருக்கு அப்படின்னும்போது, நம்ம அங்க உதவி செய்றோம். இங்க மனித நேயம் அப்படின்றது தான் வந்து இந்த கொடுக்கிற பண்பை வந்து வளர்க்குது. அந்த கொடுக்கிற பண்பு அது வந்து ஏமாளித்தனமாக யாரும் பயன்படுத்திடக்கூடாது. அதுதான் இங்க முக்கியமானது. அல்லது பொய் சொல்லி அதாவது பசிக்காகவோ, வறுமைக்காகவோ ஆம் அ பிச்சை ஏற்பது நியாயமானது. அதற்கு கொடுப்பது நியாயமானது. ஆனால் பொய் சொல்லி அ தெ தெ உடம்பை வளர்ப்பதற்காக ஏமாற்றி கடினமான உழைப்புகளை உழைக்காமல் ஏமாற்றி பிழைப்பதற்காக போன்ற செயல்களில் இந்த பிச்சை ஏற்றலை செய்தால், அது நம்ம வந்து ஏமாந்துறக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் நம்மகிட்ட இருக்கு. எது எப்படியோ மனிதர்கள் இருக்கிற மனிதர்கள் இல்லாத மனிதர்களுக்கு கொடுத்து உதவுவதுதான் மனிதத்தன்மை, அறம், தர்மம். அதுதான் அறத்தின் வழியே பொருளை சேர்த்து இல்லாதவர்களுக்கும் வறியவர்களுக்கு கொடுத்து உதவி இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து வீடு பெறுவதுதானே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய 4 பொருளாக இருக்கு. கொடுப்போம், இல்லாதவர்களுக்கும் வறுமையுற்றவர்களுக்கும் கொடுத்தல் நியாயமானது. நன்றி. நன்றிங்க. நன்றி மணிமாறன் ஐயா. மணிமாறன் ஐயா, நீங்க திருக்குறள் முற்றுதலுக்கு உங்க பேர் எதுவும் கொடுத்துருக்கீங்களா உரைப்பொழிவுக்கு? இப்ப எதுவும் இல்லைங்க. நீங்க வேணா சேர்த்துக்கங்க. இருக்கு. ஏன்னா இன்னொரு 7, 8 அதிகாரம் தான் இருக்கு. ஏன்னா முழுமை அடைஞ்சிருச்சு. ஏப்ரல் வரையும் போகுது. உங்களுக்கு வேணும்னா ஐயா மூலியமா யார் மூலியாவது என்னுடைய வாட்ஸ்அப்ல உங்களுடைய பேர் போடுங்க. என்ன அதிகாரத்துக்கு நான் போட்டு விடுறேன். நீங்க பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி சிந்தனை உடையவர் தான் தேவை. ஏன்னா அத இந்த சிந்தனையை நீங்க எப்படி திருக்குறளோடு ஒப்பிட்டு பார்க்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்றைக்கு புதிதாக வந்தாலும் பின்னூட்டத்தில் பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். மனிதத்தை பற்றி பேசியிருக்கிறீர்கள். மகத்துவம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. ஐயா மாவட்ட செயலாளர் ராமலிங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இதுல வந்து ஐயா, இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்து உள்ளம் உள்ளுள் உடைப்பது உடைத்து, இந்த குறள் வந்து மிகவும் அதாவது பிச்சை எடுப்பவர்களை இகழ்ந்து அவர்களை எள்ளி நகையாடாமல் மனம் உவந்து அவர்களுக்கு செய்கிற உதவி மிகவும் இனியது என்று இந்த குறளில் வள்ளுவர் அவர்கள் மிக அழகாக கூறியுள்ளார்கள். அதுபோல் நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை என்றால் அவர்களை ஒரு கிண்டல் செய்வது, கேலி செய்வது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் நிலையிலிருந்து நாம் உணர வேண்டும். அவர் எதுவுமே இல்லாமல் கையேறும் நிலையில்தான் அவர்கள் பிச்சை கேட்கிறார்கள். அவர்களை ஒன்று நம்மால் முடிந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும், இல்லை என்றால் விட்டுவிட வேண்டும். அவர்களை உடம்பு தான் நல்லா இருக்கு, கை கால் நல்லா இருக்க, ஏன்னா போய் வழிச்சு சாப்பிட வேண்டியதானே, இப்படி என்ன மனமாக சொற்களை சொல்வதை தவிர்த்தால் நல்லது என்று நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. முனைவர் மகாராஜன் ஐயா. வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு சில நேரம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம்
ஏதாவது தாமதம் ஆயிட்டாலும் அங்க ரவீந்திர பாரதி ஐயாவுடைய பின்னோட்டமும் முக்கியமா சாத்தூர் கணேசன் ஐயா பின்னோட்டமும் கேட்கல நிறைய செய்திகள் அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய சொற்களுக்குள்ள இருக்கக்கூடிய செய்தியை வந்து நிறைய இவங்க 2 பேரும் பின்னோட்டத்துல அறிய முடியுது. அதுவே தொடர்ந்து நான் அதை வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு வரேன். இந்த 10வது குறள் பாத்தீங்கன்னா, இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரம்பிடவே தானே சாலும் சரின்னு இருக்கு பாருங்க. அதாவது கொடுத்தவன் வந்து பொருள் கொடுக்கலட்டா வந்து அவனை வந்து இகழாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு புறநானூற்று பாடல்ல பாத்தீங்கன்னா 204வது பாடல் ஒரு பாடல் இருக்கு. அதாவது புலவர் களதின் யானையார் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா, கடையேழு வள்ளலான ஓரிகிட்ட வந்து பொருள் கேட்டு நாடி செல்வார். அதாவது ஈயன இறத்தல் இழிதென்று ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று அப்படின்னு வரும். அதாவது ஒருத்தகிட்ட பொருள் கேட்டு போறது வந்து இழிவான செயல். அதே மாதிரி பொருள் கேட்டு வந்தவனை வந்து நாம வந்து திருப்பி அனுப்புவது, பொருள் வைத்துக்கொண்டு திருப்பி அனுப்புவது வந்து ரொம்ப இழிவான செயல் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் 204வது புறநானூற்றுல வரும். அதே மாதிரி அதுல ஒரு உவமை சொல்லுவாங்க. அதாவது கடல் நீர் நிறைய இடத்துல கடல் நீர் நிறைய இருக்கு, ஆனா அதுல போய் யாருமே தண்ணீர் தாக இடத்தான் குடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆடு மாடு கலங்கிய நீராக இருந்தாலும் அதில் பொதுமக்கள் போய் மக்கள் சென்று தண்ணீர் அருந்துவார்கள். அதாவது கடல் நீர் அதிகமா இருக்கு, மக்கள் குடிக்க மாட்டாங்க, உப்பு நீரா இருக்கும். அதே மாதிரி ஆடு மாடு கலங்கிய நீரா இருந்தா அதுல போய் மக்கள் போய் அருந்தி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லுவாரு. அந்த பாடல்ல வரும். புலவன் கடைசியில எழுதுனா, நான் பொருள் கேட்டு வந்த நேரம் வந்து நீ பொருள் தரலன்னு நான் ஒரு நாளும் வந்து கடையில் வள்ளலான ஊரிய வந்து நான் இகழ மாட்டேன். ஏன்னா எப்போதும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் நீ, நான் வந்த நேரம் சரியில்லைன்னு தான் நான் செல்லுவேன் அப்படிங்கிற பாடல் வந்து இந்த கடைசி குறளுக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. இப்படி நிறைய சங்க இலக்கிய பதிவுகள்ல இருக்கு. திருக்குறள் காலத்தால் முற்பட்டதாலும் பின்னாடி வந்து இதை சார்ந்த கருத்துக்கள் நிறைய சங்க இலக்கியத்துல இருக்கு என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி. அதே மாதிரி உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் முற்றோதல் செய்த மாணவி வர்ஷா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பின்னூட்டமாக ஐயா நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள், முனைவர் நாகராஜன் ஐயா அவர்கள். புலவர்கள் நிறைந்த அவையே வணங்குகின்ற கூடுவதுதானே புலவர் தொழில் இல்லையா? ஆனால் என்று புகழ சொல்றான். அப்ப புலவரையே புத்தேள் உலகம் போற்றாது என்று சொன்னால் இந்த மன்றத்தை போற்றாது இருக்க முடியாது. இந்த மன்றத்தை போற்ற வேண்டும். ஏனென்றால் இங்கே கரத்தல் இல்லை, மாறாக பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்லுகிற இரத்தல் இருக்கிறது. வணங்குகின்றேன் மன்றமே. அப்படியானால் இரத்தல் கெடுதிதானே, ஈயன இரத்தல் இழிந்தன்று. ஆனால் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்றே. அப்போ கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்றுதான். ஆனால் கொள்ளேன் என்றால் அது உயர்ந்தது அன்று. இந்த மன்றத்தை பொறுத்தளவுல கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு கை கொண்டால்தான் கவீந்திர பாரதியின் உரை தருமம் புரியும், தருமபுரி செழிக்கும். அப்படியானால் சிவசுப்பிரமணியன் முதற்சங்கத்தும் கடைச்சங்கத்தும் தானே இருந்து வழங்குகிற மன்றம் மறுபடி புதுச்சங்கமாய் உருவாகும். இங்கே அறம் தழைக்கும், அதுதான் சமூகத்திற்கு மருத்துவம் கொடுக்கும். அப்படியானால் மிக சிறப்பான தனுஷ்கோட்டி எல்லையிலே இருக்கிற தமிழ் தலைமை செய்து மறுபடியும் பறவையை பார்த்தொரு ஏவுகணை செய்ததே, அப்படி தமிழன் மீள ஆள முடியும். ஆகையினாலே இந்த மன்றம்தான் இந்தியா மட்டுமல்ல மானுடம் வெல்வதற்கும் உரிய மன்றம் என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் இங்கே இரவும் சரி பகலும் சரி இரவு அச்சம் இல்லாத மன்றம். அடுத்த அதிகாரம் பார்க்க இருக்கிறோம். இரவு அச்சம் ரொம்ப அழகா சொன்னார் பேராசிரியர் மகாராஜன். நான் புறப்பட்ட புள்ளை
அந்த நேரத்தை நிமித்தத்தை தான் திட்டுவேன். எனக்கு நீ தரக்கூடாது என்பதல்ல, தர இருக்கிறாய், ஏதோ காலம் தாழ்த்துற. ஆனால் நம்மிடத்திலே காணாது ஈத்த பரிசிலுக்கு யானோ பரிசிலன் அல்லேன் என்று தூக்கி அடிக்கிறதையும் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, கொடுமதி நீயே வாங்கிட்டு வந்தது பூரா கபமாவிலே ஏற்றுக்கொண்டு வந்தானே, யானையின் மீது ஏற்றிக்கொண்டு வந்தானே, இருக பற்றி கொள்ளவில்லை, பிறருக்கும் கொடுன்றான். வரிசை அரிதலோ அரிது என்று கொடுக்கிறார்கள், ஈதலோ எளிது என்று வாழ்ந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அறியார் கொல் என்று கேட்கிறான். அதோடு மட்டுமல்ல, பகுத்துண்டு வாழ்தல் தான் தேவை. ஒன்னும் இல்ல, வெறும் டீ ஆத்துறான், ஆளே இல்லாத கடைக்கு எதுக்கு டீ ஆத்தணும் என்பது இருக்கலாம். ஆனாலும் கூட ஈத்து பகிர்ந்து தருதல் மரபு, மாண்பு, மானுடம் ஆகையினால்தான் வன்மை இல்லை. அதோடு மட்டுமல்ல, வன்மை இல்லை காரணம் வறுமை இல்லை, வறுமையின்மைக்கு காரணம் உழைப்பிலே கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை, உழைக்கிறார்கள். இருந்தாலும் வள்ளுவன் சாடுகிறான், ஒரு மரப்பாவை சென்று திரிகிறது, அப்படித்தான் கொடுப்போர் இருக்க வேண்டும். ஏனென்றால் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்று 24வது அதிகாரத்துல புகழிலே சுட்டுகிறான். அதோடு மட்டுமல்ல, இரவு இரவு அச்சம், இந்த 20 திருக்குறளுக்கும் அங்கே பொருண்மையை வைக்கிறான். புகழ் என்று சொல்லுகிற அதிகாரத்தின் கண்ணே அங்கே இருக்கிறான், அங்கே ஒரு எல்லையை வகுத்து வைக்கிறான். இங்கே சொல்ல இன்றைக்கு சிந்தித்ததும் நாளை சிந்திக்கிறதுமாகிய இந்த திருக்குறளுக்கு அடிப்படையை அங்கே சென்று பார்க்க வேண்டும். புகழ்ல சொல்றான், ரொம்ப அற்புதமா சொல்லுகிறான். புகழ் என்கிற அதிகாரத்தில ஒருவர் ஊதியம் பெறுகிறார், வெறும் உடலுக்கு அல்ல, உயிருக்கு. எப்படி? ஈதல் இசைப்பட வாழ்தல் செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, வன்பயன் குன்றிவிடும். அதோடு மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்தலிலே பொருளே இல்லாது போய்விடும். நாம் வாழ்வதிலே பொருள் இருக்க வேண்டாமா? நம் வாழ்க்கையின் சுவடு அது சிறப்படைய வேண்டாம். அதனால்தான் ரவீந்திர பாரதி என்கிற அந்த இளைஞன் அழுது சொல்லுகிறார், இது சாத்தூராரே, இது பொது உடைமை சமுதாயமாக இன்றைக்கும் இல்லை, அன்றைக்கும் இல்லை. மது உடைய சமுதாயம், பொது உடையதாக இல்லை. ஆனால் இங்க மதுகரத்தை போக்குகிறார், நீக்குகிறார். என்ன மதுகரம்னா? துன்பம் என்று ஒரு பொருளையும் கொள்ளல. எப்படிப்பட்ட துன்பம்? ஒருவர் தானே வைத்துக் கொள்ளுகிற துன்பம். அது கொடுக்கிற பொழுது இறைவன் அப்படி படைக்கலையா? படைத்த இறைவன் அவ்வாறு படைக்கவில்லை, மனிதன் தான் அவ்வாறு தன்னை வகுத்து கொண்டான். கடவுளை பார்த்து கேட்கிறோம் நாம. அத ரொம்ப அழகா ரவீந்திர பாரதி ஐயா சொன்னா, பறந்து கெடுக. அப்போ இரவு அச்சம் தானே, கொடிது தானே என்கிற வினாக்கள் நமக்குள்ளே எழலாம், ஏற்படலாம். இருந்தாலும் மன்றம் மிக தெளிவாக நிறைய வாக்கு கொடுத்தது, இரவும் பெருமைதான், அது வருவாய் எளிதாக கிடைக்குமானால். பின்னாடி சொல்ல இருக்கிறார், அவன் தான் கொடுக்கிறானே என்பதற்காக கேட்டுக்கொண்டே இருக்காதே, பின்னாடி சொல்ல இருக்கிறார் அடுத்த இரவு அச்சத்துல. ஆகையினாலே வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி, இரவும் பகலும் இரவு இருக்கும், இரவும் பகலும் கரவு இருக்கும், ஆனாலும் கரப்பார் தம் பழியன்று, இறப்பார் பாவம். கொடுப்போம், உள்ளவற்றையெல்லாம் பகிர்ந்து கொடுப்போம். முதுகெலும்பை கொடுத்தான் ததீசி, முடிந்தவரை கொடுத்தான் பாரி, முற்றும் கொடுத்தான் கர்ணன். கொடுப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. பிறருக்கு கொடுத்து வாழ்வது தானே வாழ்க்கை. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு, நல்லா இருந்தது. உங்களோட வாழ்க்கை என்பது என்னன்னா, இன்னொருத்தர் கொடுக்கறது தான் வாழ்க்கை. எல்லாமே, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நம்ம இந்த உலகத்துல நமக்குன்னு ஒண்ணுமே கிடையாதுன்னு இந்த மனித உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்துல எவ்விதமான இடர்பாடும் ஏற்படவே ஏற்படாது. நன்றி தோழமையே. நான் கருத்து சொன்னா நேரம் போயிட்டே இருக்கும், அதுக்காண்டிதான். மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஜெய்சங்கர், எங்க பொதுச் செயலாளர் பேச போறாங்க. நிறைவா நீங்க எதுவும் சொல்ல வர்றீங்களா ஐயா? ஐயா, நான் ஒண்ணு கருத்து சொல்லலாமா?
வேகமா சொல்லலாம் தலைவரே. நீங்களாம் முதல்ல கை உயர்த்துறது இல்லையா பேராசிரியரே? வேகமா. ரயில் பயணத்துல தான் இருக்கிறேன். ரயில் பயணத்துல அலுவலகம் முடிச்சுட்டு. நல்ல நல்ல நல்ல. ஆமா, அதனால கொஞ்சம் இரைச்சல் கேட்கலாம். ம். பேசுறது கேக்குதாங்கய்யா? ஆமா. இரைச்சல் கேட்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. இரவல் தான் கேட்க கூடாது. இல்ல எனக்கு நல்லா வந்து முற்றோதல் செய்து நல்லா சொன்னாங்க. அதே போல உரையாளரும் மிக அற்புதமாக சொன்னார்கள். அவர் எழுதிய நூல்கள்லையும் கொஞ்சம் எடுத்து சொன்னாங்க. இந்த வகையில நான் எழுதியிருக்கிறேன்றது அது சிறப்பா கேட்கறதுக்கு ஒரு புதுமையான ஒரு சொல்ல திருக்குறள்ல வந்து ஒவ்வொரு சொல்லையும் வந்து தனித்தனியா பிரிச்சு அவர் வந்து வெளியிட்டது சொன்னாங்க. மகிழ்ச்சி. அதே போல அவர் உரையும் நல்லா சிறப்பா இருந்தது. மற்ற எல்லோருமே வந்து பின்னூட்டமும் நல்லா சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு என்னன்னா, நான் அவர் சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, பிச்சை கேட்கறது ஒன்றும் இருக்கிறது சரிதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கிராமங்கள்ல நான் பார்த்ததுல சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு கூட்டு பக்கத்துல குடும்பத்துல வாழ்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னா, பெண்கள் குறிப்பா பக்கத்து வீட்டு பெண்கள், உறவு இருக்கிற பெண்கள் வந்து ஒரு வீட்டுல வந்து பொருள் இல்லைன்னா ஒரு சமையல் சார்ந்து இருக்கலாம், வேற அரிசியோ ஏதோ ஒரு பொருள் தீர்ந்திருந்தாலும் அது பக்கத்து வீட்டுல வந்து போய் கேட்பாங்க. நம்ம பார்த்துருப்போம் கிராமத்துல. அது இந்த மாதிரி எனக்கு வந்து உப்பு இல்லை, இந்த மாதிரி அரிசி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போய் கேட்பாங்க. கேட்டோடனே தாராளமா கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கொடுப்பாங்க. அது ஒரு பெருசா கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. அது எப்படி அதை வந்து நம்ம அதாவது அந்த இது கொடுக்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? திருப்பி இவங்களும் வந்து அதே மாதிரி இவங்க வீட்லயும் வந்து ஒரு பொருள் இருக்காது. அவங்கள்ட்டே மறுபடியும் கேட்பாங்க. இவங்களும் போய் மாறி கேட்பாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல மிளகா பிடி இல்லை, ஒரு டம்ளர் மிளகா பிடி கொடுங்க அப்படின்னு போய் வாங்குவாங்க. இது மாதிரி கொடுத்து இப்படி பண்றது, இது நம்ம எப்படி இந்த இதை எடுத்துக்கிறது? இதை நம்ம வந்து எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க சொல்லலாம். இதை சொல்றதுக்கு தான் நான் பேசினேன். நன்றி. பண்டமாற்று முறை, அதுக்கு பேரு பண்டமாற்று முறை. நன்றி தோழமையே. அவ்வளவுதான். மிக்க மகிழ்ச்சி. ஐயா ஜெய்சங்கர் ஐயா இணைஞ்சிட்டீங்க. நிறைவா எதுவும் சொல்ல வரீங்களா? ஏன்னா பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் ஐயா வரங்க. எதுவும் நிறைவா சொல்றீங்களா ஐயா? வரங்க. இது வரல. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. முகம்தான் தெரியல, கேக்குது. ஓகே. பிச்சை பாத்திரம் அப்படிங்கறதால நம்ம வந்து அதிகமா அந்த பொருள்களை வந்து சரியா எடுத்து சொல்ல முடியாத ஒரு இது. வள்ளுவர் சொல்ற ஈரடி 4 அடி கற்றவரிடம் வாயடி கையடி செல்லாதடின்னு ஒரு வாய்மொழி உண்டு, வழக்கு இந்த பக்கத்துல. ஈரடி 4 அடி கற்றவரிடம் வாயடி கையடி செல்லாதடி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா, திருக்குறளும் 4 அடியாரும் படிச்சுட்டாவே அவங்க கிட்ட அதிகமா பேசிக்க முடியாது. ஏன்னா நிறைய பொருட்களை உள்வாங்கி பேசக்கூடியவ அளவுல இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்ப திருவள்ளுவரே 1.25 அடி சொல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் அதுல கால் பதிக்க வேண்டும் என்றுதான். அதுல கற்கணும், எல்லாரும் படிக்கணும்ன்ற ஒரு பொருள்ல தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இந்த திருவள்ளுவர் வந்து சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் 10 குறள்களையும் 7 சீர்களிலும் சொல்ற என்ன பாங்கு அப்படின்னா, உலக பிரசித்தி பெற்றது எல்லாமே 7 இருந்திருக்கு. சரி, அதனால கூட அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பிச்சை எடுத்தல்ன்றது வந்து பொருள் மட்டுமல்ல, பல காரணங்களில் பல்வேறு விதமான சூழல்கள். இப்ப திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா, கிரிவலத்துல நிறைய பிச்சை எடுத்தல் நிகழ்வு இருக்கு. இப்ப குறிப்பிட்ட காலமா பாத்தீங்கன்னா பெண்கள் பிச்சை எடுத்தல் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த பகுதியில. என்ன காரணம் அப்படின்றதுலாம் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கு. காலத்துக்கு ஏத்தாற மாதிரி, அந்த சூழலுக்கு ஏத்தாற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இந்த இரவு அதிகாரத்தை என்னுடைய நெறியாளர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுடைய உரையாற்ற வேண்டிய இடத்துல எனக்கு வாய்ப்பு தந்து இரவு அதிகாரத்தை பேச வைத்த தமிழ் பெருமன்றத்துக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றியா, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் பொதுமறை செல்வர் மருத்துவர் தா. அருமையா அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இதை முற்றோர் செய்த மாணவியை மிக அருமையா சொன்னாங்க வர்ஷா. நம்ம இது உடனே ஏற்பாடு செய்ய சொல்லி ஜெய்சங்கர் ஐயா அவர்கள் மிக அருமையாக ஒவ்வொரு குரலையும் மிக சுருக்கமாக இருந்தாலும் மிக பொருள் பொதிந்த உரையாக இருந்தது. இன்னைக்கு நம்ம ரவீந்திர பாரதி ஐயா மிக அருமையாக சொன்னாங்க. எவ்வளவு ஒரு இரத்தலையும் இவ்வளவு அதனுடைய ஒவ்வொரு குணங்களையும் சொல்லியிருக்காருன்றத நாகராஜன் ஐயா வழக்கம் போல ஒரு ஆச்சரியப்படத்தக்கதுதான். இரத்தலில் இவ்வளவு அதுக்கான குணநலன்கள் இருக்கா அப்படின்றது. அப்ப எவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்கணும் வள்ளுவர் அப்படின்றது. வெகுளாமை இருக்கக்கூடாது, இது எல்லாமே இருக்கக்கூடாது, அப்படியே கோபம் இருக்கக்கூடாது, இரத்தலே ஈதல் போல இருக்குன்றது. இரத்தல் வந்து துன்பம் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது இன்பம் அப்படின்றாரு. எப்ப அப்படின்றதையும் சொல்றது. மிக அருமையான அதிகாரம், மிக அருமையான உரையாடல்கள் இன்னைக்கு. ஒரு நமக்கான புது சிந்தனையை நாம் இரத்தல் என்பது இழிவானது என்றே நினைத்திருந்தோம். இவங்க கம்பன் சொன்னதையும் சொன்னாங்க. கொல்வார் இல்லை என்றால் இப்ப கொடுப்பாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப அந்த புகழ், அந்த கொடுக்கும்போது உள்ள புகழ் எப்படி இதைத்தான் வள்ளுவரின் வார்த்தையை தான் கம்பன் அவனுடைய வார்த்தைகளா அவனுடைய மொழியில் மாத்திருக்கானான்றதெல்லாம் இன்னைக்கு இப்போ சிந்தனைகளாக வந்தது. மிக அருமை. அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்வு நான் அறிவிச்சிடலாமா பொதுச் செயலாளர்? அறிவிச்சிருங்க. நன்றிங்க. நாளைய அதிகாரம் 107 இரவச்சம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செங்கை கிளையினுடைய தலைவர் செங்கை கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள் உரைப்பொழிவு செய்கிறார்கள். மாணவர்கள் முற்றோதலிலும் இணைகிறார்கள் என்கிற செய்தியோடு தோழர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனை ஒரு ஒரு புது வடிவமாக, புத்துயிர்னு சொல்றாங்கல்ல, ஒரு புது வடிவமாக. ஏன்னா இலக்கிய வடிவம் என்பது வளர்ச்சி எதை நிர்ணயம் செய்கிறது என்றால், என்றைக்கு அது புதிய வடிவம் எடுக்கிறதோ அப்பொழுதுதான் அது வளர்வதாக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் புதிய சிந்தனைகளை தேடி தேடி புதியவர்களை இணைத்து கொண்டு அவர்கள் பதியம் செய்கிற அந்த சொற்களை சொல்லாடல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்வாய் தோழர் ஜீவா அவர்களின் கனவுகளோடு நாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பயணிக்கிறது என்று இலக்கிய குழு பெருமை அடைகிறது. அந்த நிலையில் நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு பயணிக்கும். நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி.